கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிள்ளைகளே, அன்னைக்கு 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளே, காற்று பயங்கரமாக காற்று அடிக்குது. சரிங்களா? பயங்கரமாக காற்று அடித்து நகரத்தெல்லாம் நான் தூக்கிட்டு. சரிங்களா? அது மேலே கட்டி போட்டிருந்த கம்பு சீட்டெல்லாம் தூக்கி அங்கே கொண்டு போகும். ஒன்றுமே கிடையாது, எங்கே கொண்டு போக போகுதுன்னு தெரியும். அங்கே ஒரு ஆட்டோவை தான் பாதுகாக்கணும். அன்பாக கொஞ்சம் முன்னாடி இருக்கனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆண்டவரே கொஞ்சம் காற்று நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு தோணுங்க. காற்று அடிச்சுன்னா பயங்கரமாக தான் அடிக்கும். பண்ண என்ன செய்ய? எவ்வளோ நாள் நான் எப்படி கஷ்டப்படணுமோ தெரியல. வயசாக இருந்ததுன்னா இது முன்னால் கொஞ்சம் பைப்புலாம் இருக்குது, நட்டு வெல்டிங் பண்ணி நட்டு போட்டு முறுக்கி வைக்கணும். அதுக்கு வழி இல்லை, பைசா இல்லை. இந்த மாதம்லாம் காசு இல்லாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நம்மளை ஏன்னு கேட்க உயிரோடு இருக்கேன்னா செத்து போயிட்டேன்னா அப்படின்னு விசாரிக்க கூட நமக்கு ஒருத்தரும் இல்லை. சரிங்களா? நான் நமக்கு எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அன்பானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் இருக்கிறேனா, உயிரோடு இருக்கேனா, செத்து போயிட்டேனா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு கூட நாதியத்தை ஒரு மனுஷனை நான் மாறி போயிட்டேன். அன்பானவர்களே, சரிங்களா? அதான் கர்த்தர் எனக்கு நியமித்தது. நான் இடையில கொஞ்சம் சரி நமக்கு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். சரிங்களா? நினச்சி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணேன். சரி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பின்னால் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. சரிங்களா? நான் உண்மையிலே எல்லோரும் இருந்தும் ஒரு அனாதையாக தான் இருக்கேன். சரிங்களா? அடிக்கிற காற்றுலாம் பார்த்தீங்கன்னா கூடாது, பேரத்தை தூக்கிட்டு போனாலும் போயிடும், அப்படி அடிக்குது காற்று. உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஆண்டவரை நம்பி தான் இருக்கேன் நான். அன்பானவர்களே, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆவியானவர் என்னோட பேசினார். இல்லை, உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஓடக்கரையில் இருக்கும்போதே சொல்லியிருக்கிறேன், நீ இனி தனி ஆள் தான், உனக்கு யாரும் கிடையாது, நீ தனியாக வாழறதுக்கு ஒன்று தகுதிப்படுத்திக்க, ஆயத்தப்படுத்திக்கன்னு உனக்கு ஓடக்கரையில் இருக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். சொன்ன மாதிரி நடந்திருக்குது. ஆனால் நீ திரும்பியும் அதெல்லாம் மறந்துட்டு நீ செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு அவர் என்கிட்ட பேசினார் ஒரு வாரத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் விட்டுட்டேன். சரிங்களா? எனக்கு யாரும் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் மறந்துட்டேன். அந்த மாதிரிலாம் இனி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா கர்த்தர் சொன்னது தான் நடக்கும், தான் நடந்துட்டுருக்கு. அதனால் விசாரிப்பாரற்ற செய்யணும்னா ஆண்டவர் சொன்னது தான் நடக்கும். அன்பானவர்களே, சரிங்களா? அதனால் இனி நான் யாருக்கும் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் ஊழியம் உண்டு அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, சரிங்களா? இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன், யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன். நான் தனி ஆள் தான், எனக்கு யாரும் கிடையாது. கர்த்தரை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது. அன்பானவர்களே,